அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். டீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பால் 1/2 லிட்ரு, மிளகு, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, இஞ்சி கொஞ்சம். இஞ்சியும் போடலாம், சுக்கும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது இருக்கோ அது போட்டுக்கோங்க. டீ தூள், ஜீனி, அவ்வளோதான். நல்லா இருமல் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். சளிக்கு இருமலுக்குலாம் இந்த மசாலா டீ. இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். பிஸ்மில்லாஹ். ஸ்பைசஸ்லாம் போட்டு உடலில் போட்டு நல்லா இடிச்சுக்கலாம். இதில் புதினா இருந்தால் கொஞ்சம் நீங்கள் புதினா போட்டுக்கலாம். ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். இந்தளவு இடித்தாலே போதும். ரொம்ப எதையும் நைஸாக இடிச்சிடக்கூடாது. டீ தூள் போட்டுட்டு தான் நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் போடணும், இல்லாட்டி பால் திறஞ்சிரும். பால் இப்போ பொங்கிடுச்சு. இப்போ டீ தூள் போட்டுக்கலாம். டீ தூள் ஒரு 3 ஸ்பூன் போடுங்க. நல்லா ஸ்ட்ராங் வேணும்னா கொதிச்சதை பார்த்துக்கிட்டு போடுங்க. முன்னாடியே போட்டிங்கன்னா ரொம்ப கலரு டார்க்காயிரும். இப்போ அதுக்கு தேவையான ஜீனி போட்டுக்கலாம். ஜீனி ஃபுல்லாக ஒரு 2 கரண்டி போடுங்க, போதும். இப்போ இந்த ஸ்பைசஸ் இப்போ போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க விடலாம். கொதித்து அதோட மிளகோட காரம், ஏலக்காவோட ஃப்ளேவரு எல்லாமே நல்லா இறங்கட்டும். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்கிறதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம். 3 உருளைக்கிழங்கு, கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவு, மைதா மாவு கொஞ்சம், உப்பு கொஞ்சம், மிளகுத்தூள் கொஞ்சம். இது லாஸ்ட்டில் பொரிச்சிட்டு நம்ம கலக்கிறதுக்காண்டி மிளகு, உப்பு, மிளகாத்தூள். காஷ்மீரி மிளகாத்தூள் தான், காரம் இருக்காது, கலர் தான் இருக்கும். இது லாஸ்ட்டில் பொரிச்சதுக்கப்புறம் மேலே தூவிட்டு ரெடி பண்ணுறதுக்கு உருளைக்கிழங்கை கட் பண்ணி சுடுதண்ணியில் போட போகிறோம். நம்ம உருளைக்கிழங்கு கட் பண்ணிக்குவோம். நீங்கள் நல்லா ஒரே சைஸாக பெருசாக இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க உருளைக்கிழங்கு. நாங்கள் சும்மா டீக்கு வீட்டில் இருக்கிறத வச்சு நாங்கள் இதை செய்கிறோம். சிம்பிளாக நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ரெடி பண்ணுறோம். எல்லாமே கடையிலேயே நம்ம போய் வாங்குறது ஆரோக்கியம் இல்லையில. இதை பாருங்கள், எல்லாத்தையும் இப்படி நல்லா கட் பண்ணிட்டோம் பாருங்கள். இது எல்லாத்தையும் எடுத்து சுடுதண்ணியில் போட்ட போகிறோம் ஒரு 2 செகண்ட். நம்ம சுடுதண்ணியில் போட்ட உருளைக்கிழங்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூனு, மைதா மாவு 1.5 ஸ்பூனு, உப்பு, மிளகுத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு உருளைக்கிழங்கு இதில் போட்டு பரட்ட போகிறோம். இப்போ எண்ணெய் காய வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டுக்கலாம் எண்ணெயில். டீயை கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் நல்லா நின்று வேகும். நல்லா செவந்துருச்சு, போதும். இதுக்கு மேலே செவக்க விட்டிங்கன்னா கடுக்கடுன்னு ஆயிரும். லைட்டாக கோல்டு கலர் வரையிலே எடுத்துடணும். மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் இதே மாதிரியே பொரிச்சுக்கோங்க. அதிலே கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள் போட்டுக்கோம். இப்போ லைட்டாக மிளகாத்தூளும் ஒரு சாயங்கால மிளகு மசாலா லைட்டாக போடுங்க. ஏன்னா அதிலே உப்பு போட்டுருவோம். வீட்டிலே நம்ம இருக்கிற அந்த ஒரு உருளைக்கிழங்கு நல்லா கலந்துக்கோங்க. செஞ்சுருக்கோம். கடையில் வாங்குறத விட நல்லாவே இருக்குது, ஈஸியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். மசாலா டீயும் ஃப்ரெஞ்சு ஃப்ரைவும். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனாலும் நீங்கள் அதை சொல்லுங்கள்.